ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரீஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முட்டை மாஸ் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இந்த முட்டை மாஸுக்கா ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி ரொட்டிக்கும் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சிம்பிளான முட்டை மாஸ் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு வாசனையும் நல்ல இந்த முட்டைக்கு ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது 20 பூண்டு சின்னதாக பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு 1 செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். 25 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து போடும்போது ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. பெரிய வெங்காயம் வந்து இனிப்புத்தன்மையாக இருக்கும், சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு காரமாக இருக்கும். அதனால் அந்த 2 வெங்காயமும் போட்டு செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கூட கொடுக்கும். சின்ன வெங்காயம் பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் பொன்னீரமாக ஆகிறதுக்குள்ளே முட்டையை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னீரமாகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதக்கணும். எந்த அளவுக்கு பொன்னீரமாக வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு முட்டை மாஸ் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதும் இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா காரம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா காரம் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு மிளகாய்த்தூள் பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல காரம் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மசாலா வாசனை எல்லாம் போய் தண்ணி எல்லாம் வற்றி போயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. நல்லா மசாலா கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு தோசைக்கல்லோ கடாயோ வச்சுக்கோங்க. மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போ நீல வாக்கில் நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலராக ஆகணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் இருந்தால் போதும். கண்ணாடி பதமாக இருந்தால் தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த திக்கான கிரேவி மசாலாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் பச்சையாக இருக்கும்போது இந்த மசாலாவோட அந்த முட்டையை போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை வந்து கட் பண்ணதை போட்டுக்கலாம். நீங்கள் மஞ்சள் கருவையோடய போட்டு சாப்பிடுங்க. மஞ்சள் கரு வந்து விட்டமின் டிக்கு வந்து ரொம்பவும் நல்லது. நிறைய பேர் மஞ்சள் கருவை தூக்கி போட்டுடுறாங்க. தயவுசெய்து மஞ்சள் கருவோடையே சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்லது. விட்டமின் டியும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த மஞ்சள் கருவில் தான். வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். மஞ்சள் கரு போட்டால் ஸ்மெல் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக முட்டையோட ஸ்மெல் வராது. ஏன்னா நம்ம அதனால தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணும்போது அந்த முட்டையோட மஞ்சள் கரு எல்லாம் வாசனைலாம் வராது. பூண்டெல்லாம் போடுறதுனால சுத்தமாக அந்த மஞ்சள் கருவோட கவுச்சி வாசனை எதுவுமே வராது. இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா இந்த முட்டையோட போய் மசாலா உப்பு காரம் எல்லாம் ஏற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. உப்பு எதுவும் பத்தலைன்னா இப்போவே நீங்கள் உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான முட்டை மாஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முட்டை மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போலியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்பவும் நீங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் நீங்கள் முட்டை மாஸ் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காரச்சாரமான முட்டை மாஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இதே போலயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.